ஆஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுக்கு தெரியும், செப்டம்பர் மாதம்னாலே தமிழ் ஆவணி புரட்டாசி 2 மாதம் கலந்த மாதங்களாக வரும். குறிப்பாக ஆவணி 16ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் நடப்பில் இருக்கும். இந்த காலங்களில் உங்களுடைய ராசிநாதன், கன்னி ராசிக்குரிய ராசிநாதன் புதன், அவர் உங்களுக்கு எங்கே இருக்கார் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். யாரோட இருக்கார்னா இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் சூரிய பகவானோட இருக்கார். என்னென்னா உங்களுடைய ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருந்தால் கூட அவர் 23ஆம் தேதி உங்கள் ராசிக்கு வர்றார். ஆக இந்த மாதம் 23ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் நினச்ச காரியங்கள் அத்தனையும் நடக்கும். அதுக்கு முன்னாடி நடக்காதா அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் நினச்ச காரியம் நடப்பதில் சின்ன சின்ன தடை இருக்குது. எப்போ அந்த காரிய தடைகள்லாம் நிவர்த்தியாகி நமக்கு நல்ல ஒரு வெற்றி, மனதிற்கு ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும், கிரகங்களால் நமக்கு நிம்மதி ஏற்படும் அப்படின்னா இந்த மாதம் 23ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த நிம்மதி உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் சதா ஏதாவது ஒரு குழப்பம், சிந்தனைகள், செயல்பாடுகள் அப்படி தான் நீங்கள் இருப்பீங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குது? இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் கையில் பணம், தனம், மணி ரொட்டேஷன் நல்லாயிருக்கும். 18ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ வருமானங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம், இன்னொரு பக்கம் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைதலில் நிறைய தடைகள், ரெண்டுமே கலந்து இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஆகையினால் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்தியை பொறுத்து இந்த மாதம் இந்த பலன்கள் மாறுபடும். ஆக இந்த மாதத்தில் தேவையில்லாத விஷயங்கள் எதிலையும் தலையிடாதீங்க. பெருசாக யாரையும் நம்பி இறங்கிறாதீங்க. இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். நீங்கள் யாரை இப்போ நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுறதற்கு தயாராக இருந்தால் கூட உங்களுடைய கிரக நிலைகள் அவர்களை செயல்படுத்த விடாது. இதை மனசில் வச்சுங்க. குறிப்பாக இந்த காலங்களில் நல்லவங்க கெட்டவங்க யாருன்னு டிசைட் பண்ண முடியாத ஒரு காலகட்டமாக இந்த மாதம் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஏதாவது டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா டாக்குமெண்ட்லேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. ரொம்ப நாளாக சொத்து விற்காமல் இருக்குது, ப்ராப்பர்ட்டி சேல் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விற்கிறதுலேயும் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் இந்த மாதத்தில் சில முடிவுகளை ஆறப்படுங்க, சில முடிவுகளை உடனே எடுங்க. ஒரு பக்கம் இந்த பிரச்சனைகள் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பையும் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இறைவன் கொடுக்குறார். ஏன்னா உங்களுடைய 3ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் பார்க்குறாங்க. இப்படி பார்க்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய சிந்தனைகளை ரொம்ப தெளிவாக வச்சுக்கோங்க. எந்த ஒரு காரியத்தை இறங்குறதுக்கு முன்னாடி நல்லா சிந்தித்து செயல்படுங்க. உங்களுடைய பிளானிங்கை ரொம்ப அக்யூரேட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைஞ்சிருவீங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய கல்வி ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களோ நல்லாயிருக்கும். அது இல்லாமல் யாரெல்லாம் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுக்கு மகசூல் லாபம் இருக்குது. நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகள், ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு சேல்ஸ் இருக்குது, வருமானங்கள் இருக்குது. இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இறையறலால் உண்டு. அது இல்லாமல் நான் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறேன், இது வரைக்கும் அதில் ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் தெய்வ அனுகூலத்தால் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படும். இதெல்லாமே கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது அடக்கி வாசிங்க.
எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், பெருசாக லாபம் இல்லை. நம்முடைய பணம் பொருள் முடங்குவதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. அதனால் ரொம்ப பொறுமை நிதானம். நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் இருக்குது, அந்தஸ்து இருக்குது. ஸ்போர்ட்ஸில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலன். இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ஸ்பெக்குலேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சுமாராக தான் இருக்கும். எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு எண்ணம், சிந்தனைகள், செயலாக்கத்தை உருவாக்கும். சுமார் இந்த மாதத்தில் அடிக்கடி நீங்கள் தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும். இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள். உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் இந்த மாதம் நல்லா இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பார். உங்களுடைய மேரிட்டல் லைஃபுமே திருப்தியற்ற சூழ்நிலையாக தான் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குது. யாருக்கெல்லாம் பாஸ்போர்ட், வீசா இது வரைக்கும் வராமல் இருந்ததோ வந்துடும். நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உருவாகும். அது இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பிஹெச்டி பண்ணுறீங்க, ரிசர்ச் பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். நான் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறேன், பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் அது வருவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, ஜாப் நல்லா இருக்குது. வேலையில் பெரிய ஸ்ட்ரகிள் இல்லை. ஏதாவது ஒரு வேலை, வருமானம், சம்பாத்தியம் உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். உங்களுடைய வேலையில் நீங்கள் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்க, பெரிய லெவலில் இன்க்ரிமெண்ட்டோ மானிட்டரி பெனிஃபிட்டோ எதிர்பார்த்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அதோட உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் அதை நேசிக்கிறீங்க, அதில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே நல்லது நடக்கும். இந்த மாதத்தில் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஆரம்பத்தில் டிலே ஆனால் கூட இறுதியில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம். ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள். நீங்கள் பெரிய லெவலில் இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை கான்சன்ட்ரேட் பண்ணலாம். தேவையற்ற செலவினங்கள், விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் முழுவதும் ரொம்ப ரொம்ப கவனம். யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. இந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இல்லை. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை தரிசனம் பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தருடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. குறிப்பாக துர்க்கை அல்லது காளி அல்லது பைரவர், இந்த 3 தெய்வங்களில் யாரை உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் வழிபாடு பண்ணுறீங்களோ அவ்வளோ குழந்தை இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். நன்றி, வணக்கம்.